இப்போ சாய் பிரவீனா அவர்கள் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கலாம். ஜெய் சாய்நாத். நான் சாய் பிரவீனா பேசுகிறேன். நான் சேலமில் இருக்கேன். சாய்ராம். பாபாவை பற்றி பேசணும்னா நம்மளுக்கு வருஷங்கள் பத்தாது. முதல்ல எனக்கு பாபா அப்படின்னா யார் அப்படின்னு தெரியாத காலகட்டங்களில் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். முதல்ல அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போன முதல் கோயில் பாபான்னு எனக்கு அறிமுகமானது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாகா சாய் டெம்பிள். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பாபாவை பார்த்தேன். அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது பாபாவை நான் பார்க்கும்போது நினச்சேன், இது யார், இந்த ஒரு வயசான மனுஷன், ஏதோ கேசரியெல்லாம் தராங்க, சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஆனால் அந்த பகவான் எனக்கு இவ்வளோ அனுக்கிரகம் பண்ணி, ஏன்னா நான் என்றைக்கும் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்க வேண்டியவ. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். என்னையே அறியாமல் நான் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முழிப்பு வந்துட்டு 4 மணிக்கு. என்னவோ என் உள்ளுணர்வு சொல்லுது, நீ போய் ஷிரடி லைவ் பாருன்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோண்டிகிட்டே இருக்குது. சரி, அப்படி ஒன்று இருக்கோ என்னவோ, ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுச்சு, ஏன் நம்மளுக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு ஷிரடி லைவ் போடுறேன். போட்டு ஓப்பன் பண்ணால் அப்போ தான் ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பாபாவை எழுப்புறாங்க. அப்போ தான் நான் மீண்டும் என் வாழ்க்கையில் நான் பாபாவை பார்க்குறேன். எங்கேயோ எப்பயோ கேட்டாப்புல ஒரு குரல், என்னோட பக்தனை நான் ஒரு சிட்டுக்குருவியின் கால்களை கட்டி இழுக்கிறாப்புல நான் இழுப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. அது ஏன் வந்துச்சு, எப்படி எனக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு, யார் என்கிட்ட சொன்னா, அது எப்படி என் மனசில் பதிஞ்சிச்சு, அதெல்லாம் எதுவுமே தெரியல. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு முழிப்பு கொடுத்தீங்க, நான் எதுக்காக எழுந்திருக்கணும், எதுக்காக லைவ் பார்க்கணும், என்ன காரணத்துக்காக இப்படி எனக்கு தோணுது, நான் ஏன் இதை பார்த்துட்ருக்கேன்னு எனக்குள்ளாரையே நிறைய கேள்விகள். அப்போது பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ண போகிறாங்க. எல்லா அலங்காரமும் பண்ணிட்டாங்க. அழகாக பாபாவினுடைய நெஞ்சில், அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கைகளில் அந்த அள்ளிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூவை கொண்டு வைக்கிறாங்க. ஃபைனலாக ஆரத்தி ஆரம்பமாக போகுது. நான் நினைக்கிறேன், சரிங்க சாயி, நீங்கள் தான் என்னை எழுப்புனீங்க, நீங்கள் தான் என்னை இப்போ இதை பார்க்க வைக்கிறீங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க உங்கள் பிள்ளையா அப்படின்னா எனக்கு அந்த பூ உங்கள் செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பூ விழுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாயி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் அப்படி நினச்ச மாத்திரத்தில் அந்த லைவ் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் அழுகிறேன். அப்பா, நான் என்ன அப்படி ஒரு பாவியா, நான் என்ன உன்னை கேட்டேன், நீ தான் எழுப்புன அப்படின்னா எனக்கு நீ அதை செய்யின்னு தானே நான் கேட்டேன். அதுக்காக அந்த வீடியோவே ஸ்டாப் ஆகணுமா, நான் அவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டசாலியா அப்படின்னு நான் நினச்சி அழுகிறேன். நான் அழுத உடனே மறுபடியும் அதே லைவ் மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு, பாபாவுக்கு அந்த எந்த பூ நான் விழுகணும்னு நினச்சேனோ அந்த பூவே அங்கே இடத்துல இல்லை. எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சாயி மனசு. அப்போது அந்த பூ விழுந்துச்சா விழுகலையா, என்ன நடந்துச்சு, அப்போது அந்த சின்ன ஆசை கூட என் வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னு நான் என்னென்னோ யோசிக்கும்போது நான் மறுபடியும் நினைக்கிறேன், சரிங்க சாயி, அந்த பூ எப்படி விழுந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் அவங்க ரைட் சைடு இருக்க பூ கீழே விழுந்ததுன்னா நீங்கள்